திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்புழைத்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தொல்லை இரும் பிறவிச் சூழும் தலை நீக்கி, அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம நேற்றுக்கு திருவம்பாவையில் முதல் 4 பாடல்கள் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 5ஆம் பாடல்லேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல பாட்டு கேட்போம் வழக்கம் போல. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை தரவாய். இந்த பாட்டில் இந்த முதல் 3 அடிகள் இந்த வாசல் நிற்கிறவா சொல்றது. பின்னாடி வர்ற அடிகளும் வாசலில் இருக்கிறவா சொல்றது தான். இருந்தாலும் உங்களுக்கு பொருள் புரியறதுக்காக அந்த முதல் 3 அடியை மட்டும் முதல்ல எடுத்துக்குவோம். மால் அறியா நான்முகனும் காணா மலை. இது என்னன்னு நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். மால் அப்படின்னாக்க விஷ்ணு, நான்முகன் அப்படின்னா பிரம்மா. இந்த மாலாலையும் அறிய முடியல, பிரம்மாவாலையும் காண முடியல, அப்படிப்பட்ட ஒரு மலை இது. பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ள யார் பரம்னு வாதிட்ட பொழுது அவர்களுக்கு இடையே எல்லையில்லாத ஒளித்தூணா சிவருமான் நின்றார். அப்போ பிரம்மா முடிய காண பறந்து போனார், விஷ்ணு அடியை காண கீழே நிலத்தை அழுந்துட்டு போனார். அப்படி பண்ணி அவர் 2 பேராலையும் பலகாலம் தேடியும் அடைய முடியாதபடி எல்லை இல்லாமல் நின்று இருந்தது அந்த ஜோதி. அந்த ஜோதி தான் அண்ணாமலை. அதுதான் இங்க சொல்றார். விஷ்ணுவால அறிய முடியாததும் பிரம்மாவால காண முடியாததுமான மலை, அப்படிப்பட்ட சிவபெருமானவன். அந்த சிவபெருமான நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் அப்படிங்கிறார். இந்த பொண்ணு இருக்காள், உள்ள தூங்கிட்டு இருக்கா ஒரு பொண்ணு, அவளை பத்தி டிஸ்கிரைப் பண்றா. இந்த உள்ள தூங்கிட்டு இருக்காளே, இவ எப்படிப்பட்டவ தெரியுமா? அந்த பிரம்மா விஷ்ணு காண முடியாத அந்த சிவபெருமான் இருக்காரு, அந்த சிவபெருமான நம்மளை போன்றவர்கள்லாம் எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் தெரியும், நான் நன்னா தெரியும், எனக்கு இந்த சிவபெருமான் யாரு என்னன்னு நன்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் நிறைய பொக்கங்கள் பேசுவோம். பொக்கம் அப்படின்னாக்க பொய். அதனால இது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இருக்கு. இப்போ ஒருத்தரை பொய் அப்படின்னு சொல்றது நம்ம குரல்ல இருக்கிற துணியிலேருந்து அது திட்டுறோமா, கோபிச்சுக்கிறோமா, இல்லை நியூட்ரலாக சொல்கிறோமா, இல்லைன்னா செல்லமாக சொல்கிறோமா அப்படின்லாம். இந்த 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 பாடுற வாசல்லேருந்து கூப்பிட்றவாலும் உள்ளே தூங்கிட்டு இருக்கிற எல்லாரும் நம்ம அவள்கிட்ட வயசை பற்றி முன்னாடி பேசினோம். அவளுக்கெல்லாம் ஒரு 10-12 வயசு இருக்கும் பொதுவாக. அவெல்லாம் பல காலமாக ஒரே ஊரில் பக்கத்து தெருக்களில் பக்கத்து வீடுகளில் வாழ்கின்ற சிறுமிகள். அதனால எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லா தெரியும். அதனால நிறைய கேலியும் கிண்டலும் இருக்கும் பேச்சில். அதனால இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் பார்க்குறப்ப பேசுவோம் இல்லையா, இது பெரிய புழுகிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது ஒரு பொய் சொல்றது, ஆனால் அதில் அது பொய் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிகிற மாதிரி ஒரு புழுகு விடுறது. அதான் சொல்றாங்க, அந்த பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் காண முடியாத சிவருமான அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பொய் சொல்லுவோம். அப்படி பொய் பேசுகின்ற பாலூறு தேன்வாய் படிரி. இதுல பாலும் தேனும் ஊறுகின்ற வாயை உடைய படிரி. படிரி அப்படின்னாக்க இந்த பித்தலாட்டம் பண்றது, வஞ்சகம் பண்றதுக்கு படிரன். படிரு அப்படின்னா வஞ்சகம், படிரி அப்படின்னா இந்த மாதிரி வஞ்சகியே அப்படின்னு அர்த்தம். அது செல்லமா சொல்றா. இந்த இடத்துல திட்டல, கோபிச்சுன்னு திட்டல. இங்க ஒரு செல்லத்தோட ஒரு அன்போட சொல்றாத. நீ பேசுறப்போ உன் வாயில பாலும் தேனும் ஊறுற மாதிரி ரொம்ப இனிக்க பேசுவே நீ அப்படிங்கிற அவளை பார்த்து. அதான் பால் ஊறு தேன்வாய் படிரிங்கிறது பாலும் தேனும் ஊறுகின்ற வாய் அப்படின்னு எடுத்துட்டாக்க ரொம்ப இனிக்கின்ற சொற்களை பேசுகின்றவள்னு அர்த்தம். வாய் இனிக்க பேசுறோங்கிறோமே, அதுதான் அது. அப்படி ரொம்ப நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் பேசுகின்ற, இனிமையான வார்த்தைகள் பேசுகின்ற
வஞ்சகியே வந்து கடை திறவாய், வந்து உன் வாசகதை தர அப்படிங்கிறா. ஏன்னா நீ உள்ளே தூங்கின்னு இருக்க, நாங்களாம் வாசல் நின்று சிவபெருமான் புகழ பாடின்னு இருக்கோம். அப்படி இருந்தோம் நீ வெளியில் வந்து எங்களோட சேர்ந்துக்காம உள்ளே தூங்கின்னு இருக்கியே, கடை திறவாய். கடைனா வாசல் கதவு அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் நம்ம. அப்புறம் இன்னும் மேலையும் பாடுறா வாசல்ல நிற்கிறவ. ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான். ஞாலம் அப்படின்னா பூமி, விண் அப்படின்னா தேவலோகம் வானுலகம், பிறவே அப்படின்னா மற்ற உலகங்கள். ஏன்னா பொதுவாக பூலோகத்தையும் தேவலோகத்தையும் சொல்லுவோம், ஆனால் பாதாள லோகம் முதலிய மற்ற உலகங்களும் இருக்குது. அதனால் நம்ம பூமியாகட்டும் தேவலோகமாகட்டும் இல்லை மற்ற உலகங்களாகட்டும் எந்த உலகத்தில் இருக்கிற எவருக்கும் அந்த சிவபெருமான அறிவது கஷ்டம். ஏன்னா அவன் பரம்பொருள், அவனை முழுக்க உணர முடியாது. அதனால் அவ சொல்கிறான், அந்த சிவபெருமானை மூவுலகத்தில் இருக்கிறவாளாலையும் அறிய முடியாது. அப்படிப்பட்டவன் இல்லையா, அவனோட கோலம், அப்படிப்பட்டவனுடைய கோலம் அப்படின்னா அவனுடைய அழகு, அவனுடைய வடிவங்கள், அதெல்லாம் நாங்கள் பாடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும். அந்த அப்படிப்பட்ட சிவபெருமான் அவன் எப்பேற்பட்டவன், மூ உலகத்துலேயும் இருக்கிறவாளாலையும் அறிவதற்கு அறியவன் அவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டுகின்றான். அவன் நம்மளை அடியவர்களாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். ஆட்கொண்டு அருளுதல்னாக்க நம்ம ஏற்றுக்கிறது. இப்போ நம்ம அடியவர்களாக ஏற்றுக்கணும் சுவாமி, அதுதான் ஆட்கொள்ளுதல். நம்ம ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும். கோதாட்டுதல் அப்படின்னாக்க நம்மளை குற்றங்களெல்லாம் நீக்கி சீராட்டுறது. இந்த சீராட்டுறது அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். கோது அப்படின்னாக்கா குற்றம், இந்த கோது ஆட்டுதல்னாக்கா குற்றங்களை நீக்குதல்னு அர்த்தம். அப்போ சீராட்டுறதுன்னு பொதுவாக எடுத்துக்கலாம். அதனால் அந்த சிவருமான் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை அடியவர்களாக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி அருள்கின்றான். அந்த அவனுடைய பண்பு சீலம்னாக்க பெருமை குணம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதெல்லாம் பாடுகின்றோம். அப்படியெல்லாம் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் விடினும். நாங்கள் வாசல் நின்று சிவனே சிவனேன்னு பெருசாக சத்தம் போட்டுருக்கோம் பாட்டு பாடி. ஓலம் விடுறதுனா நமக்கு தெரியும். பொதுவாக இந்த காலத்தில் ஓலம் விடுறதுனாக்க அழறது, ஒப்பாரி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் உபயோகிக்கிறோம். ஆனால் ஓலம் விடுறதுனாக்க, ஓலம்னாக்க அபயத்துக்காக என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறது ஓலம் விடுறது. அதுதான் பொதுவாக இப்போ தெரியுது. ஆனால் ஓலம்னாக்க சத்தமாக பேசுறது, உறக்க சத்தம் எழுப்புறதுக்கும் ஓலம் விடுறதுன்னு பேர். அதனால் இங்கே வாசல் நின்று சிவனே சிவனன் சத்தம் போட்டாலும் உணராய் உணராய் கான். உணராய்னாக்க நீ உணர மாட்ட, நீ அதை அறிய மாட்ட. இன்னொரு உணராய்க்கு துயில் உணராய் அப்படிங்கிற பள்ளி உணர்த்தல் அப்படின்பா. அதாவது கண் வளர்தல் அப்படிங்கிறது தூங்குறது, பள்ளி உணர்த்தல் அப்படின்னாக்க எழுந்துக்கிறது, டு வேக்கப். அதனால் இவ சொல்கிற, நாங்கள் வாசல் நின்று சிவனே சிவனன் சத்தம் போட்டாலும் அது நீ அறிய மாட்டாய், இன்னும் நீ துயிலை விட்டு எழுந்திருக்க மாட்டாய் பார் அப்படிங்க. காண்கிறது இங்கே ஒரு அசைன்னு எடுத்துக்கணும். அதனால் நாங்கள் இப்படி பண்ணாலும் எழுந்திருக்க மாட்டேன். ஏலக்குழலி பரிசு இதுதான் உன்னோட குணம் அப்படின்னு அவள் கேட்குற வாசல்லேருந்து. ஏலக்குழலி பரிசு ஏல், உன்னோட குணத்தை பார் அப்படிங்கிற. அதனால் சுருக்கமாக சொல்லலாம், இந்த பாட்டில் வாசலில் நிற்கிறவா சிவனுடைய புகழ்கள்லாம் சொல்கிறா. பிரம்மா விஷ்ணுவால் காண முடியாத சிவருமான எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூப் விடுறியே ஏ கள்ளி, பாலும் தேனும் ஊடுற மாதிரி இனிக்க இனிக்க பேசுகிற கள்ளி வந்து உன் வாசலை தர. மூவலங்களாலையும் அறிவதற்கு இயலாதவன் அப்படிப்பட்ட சிவபெருமானவன். அவனுடைய வடிவத்தையும் அவனோட அழகையும் அவன் நம்மளை அடிவர்களை ஏற்கொண்டு நம்ம குற்றங்களை நீக்கி அருள் புரிகின்ற பெருமையையும் பாடி நாங்கள் சிவனே சிவனன் சத்தம் பண்ணுறோங்க வாசல்லேருந்து. ஆனால் அது ஒன்றும் அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது, நீ தூங்கின்னு இருக்க, இதுவா அவனோட குணம், எழுந்து வா அப்படிங்கிற. அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். படிரி அப்படிங்கிறது, படிரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், பழைய வார்த்தை அது.
படியிரு அப்படின்னா வஞ்சனை, வஞ்சகம், வஞ்சனைன்னு அர்த்தம் படியிரு. அதனால படியிரு அப்படிங்கிறதுல படிரன், படிரி அப்படின்னு வரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். இந்த படிரி அப்படின்னு இந்த குறியிலோட இருக்கும். அது கூப்பிடுறப்ப நெடிலாகும். படிரி, படிரி அப்படின்னு அழுத்தி சொன்னாக்க அது கூப்பிடுறது. குழலி, பார்வதி அப்படின்னு அந்த கூப்பிடுறப்போ அந்த கடைசியில் இருக்கிற எழுத்து நீண்டு வரும் அந்த ஓசை. அதனால படிரி அப்படின்னாக்க வஞ்சகியே அப்படின்னு அர்த்தம். இல்லை வேற ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? ஓகே. அதனால இந்த பாட்டு பாடினதும் இந்த 5வது பாட்டை எந்த வீட்டு வாசலில் பாடினாலும் இந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு எழுந்து வந்து சேர்ந்துக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம 6வது பாட்டுக்கு போவோம். ஆறாம் பாடல் இதே மாதிரி இன்னொரு வீட்டு வாசல் ரெண்டு பாடுறேன். இந்த பாட்டிலையும் அந்த வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறவள கொஞ்சம் கிண்டல் பண்ணி தான் பாடுறேன். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றாய் அப்படின்னு அர்த்தம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது என்ன சொல்கிறான்னா, மானே அப்படின்னாக்க இது பெண்களை மான் போன்றவள், மயில் போன்றவள் அப்படின்லாம் வர்ணிக்கிறது வழக்கம். அதனால் மானே அப்படின்னா மான் போன்றவளே. அது பெண்களுடைய பார்வையை வச்சு மான் போன்ற பார்வை உடையவள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாள். நம்ம தேவாரத்தில் பல இடங்களில் வந்திருக்கும். நம்ம இன்னும் பார்க்கல இருந்தது. இப்போ மதுரையில் அவர் பாடுவார். திருஞான சமுதர் மதுரைக்கு போகிறப்போ அங்கே பாடுவார் மங்கையர்க்கரசியாரை பார்த்து, மானின்னேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் அப்படின்னு அதை பாடுவார். அதாவது மானின்னேர் விழி மாதராய், மான் போன்ற பார்வை உடைய பெண்ணே அப்படின்னு அங்கே சொல்லுவார். அதே தான் இங்கே இவ்வாறு சொல்கிறார். மானே அப்படின்னா மான் போன்றவளே, மான் போன்ற பார்வை உடையவளே நோக்கம். அது மாதிரி சொல்லி நீ நென்னலை, நீ என்ன நேத்திக்கு என்ன சொன்ன நீ அப்படிங்கிற. நென்னலை அப்படின்னாக்க நேற்றுன்னு அர்த்தம். தமிழில் இப்போ நேற்று அப்படிங்கிறது தான் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் நென்னல், நெருநல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இலக்கியத்தில் வரும். அதனால் மானே நீ நென்னலை, நீ நேத்திக்கு என்ன சொன்ன, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் அப்படின்னு. இந்த பொண்ணு இருக்காள், உள்ள தூங்கிட்டு இருக்கிற பொண்ணு நாள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப சொல்கிறேன், நாளை காலம்பர் நான் முதல்ல எழுந்துருவேன், நான் வந்து உங்கள் எல்லாரும் எழுப்புவேன் பார் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் இன்னைக்கு மற்றவெல்லாம் எழுந்தாச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அதான் அவன் சொல்கிறா, நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் அப்படின்னு சொன்ன. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, நானாமே போன திசை பகராய். நீ எங்கடி போன, உன் நீ சொன்ன வார்த்தை எங்கே போச்சு, இல்லை நீ தான் எங்கே போன அப்படிங்கிற. நானாமே போன திசை பகராய். போன திசைனா நீ எங்கே போன, எந்த பக்கம் போன சொல்லு அப்படிங்கிற. பகர்தல் அப்படின்னாக்க சொல்கிறது. நீ இப்படி எங்கிட்ட நாளைக்கு நேற்றுக்கு நீ என்ன சொன்ன, நாளைக்கு உங்களை வந்து நான் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னேன், நானே எழுப்புவேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் எங்கேயோ போயிட்டேன், தூங்கிட்டு இருக்க. இன்னும் எங்கடி போனேன் அப்படின்னு வாசலேருந்து கேட்குறாவா கேலியா. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், இன்னும் புலர்ந்தென்றோ, ஏண்டி உனக்கு இன்னும் விடியலையா அப்படின்னு கேட்குற வாசல்லேருந்து. புலர்தல்னாக்க சூரிய உதயமாறுது, விடிவது. ஏண்டி உனக்கு இன்னும் காலம்பரை ஆகலையா, விடியலையா உனக்கு இன்னும் அப்படின்னு கேட்குற வாசல்லேருந்து. அப்புறம் இன்னும் சொல்கிற வாசல்லேருந்து என்ன சொல்கிறா, வானே நிலனே பிறவே அறிவறியான். இது முன்னாடி பாட்டிலே வந்தது. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான்னு அந்த பாட்டில் வந்தது. அதே கருத்து இந்த பாட்டில் வேற வார்த்தைகளில் வருது. வானே நிலனே பிறவே அறிவறியான். வானேனாக்கா வானம், தேவலோகம். நிலனே பூமி, பூலோகம். பிறவே மற்ற உலகங்கள். அதனால எந்த உலகத்தில் இருக்கிற எவருக்கும் அறிவதற்கு அறியவன் அவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் அவன் என்ன பண்ணான், தானே வந்து அவனே நம்மளை தேடி வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும். அவன் நம்மளை தேடி வந்து நமக்கு கருணை புரிகின்றான். தலையளித்தல் அப்படின்னாக்க அருள் புரியறது, கருணை புரியறது.
அதனால் அந்த சிவருமானே நம்மளை தேடி வந்து நமக்கு அருள் புரிஞ்சு ஆட்கொண்டு அருளினான், நம்மளே அடியவர்களாக ஏற்றுக்கொண்டு அருளினான். அப்படிப்பட்ட சிவருமானோட வான்வார் கடல் பாடி, அவனுடைய வான்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. பெருமைன்னு ஒரு அர்த்தம், அழகுன்னு ஒரு அர்த்தம். ஆனால் அவனுடைய அழகிய பெருமை மிக்க வார்கடல், நீண்ட கடல் அணிந்த திருவடி. கடல் அப்படிங்கிறது ஆண்கள் காலில் அணிகிற ஒரு ஆபரணம். இது வீரத்துக்கு அறிகுறிய அடிவா. அதனால இந்த கடல் அப்படிங்கிறது ஆகுபேர திருவடியை குறிக்கும். அதனால கடல் அப்படின்னாக்கா அந்த கடல்ங்கிறது ஒரு ஆபரணம், ஆண்கள் அணிவது, அது காலில் அணிவா. அதனால கடல் அப்படின்னு வர்ற இடத்துலலாம் அது சிவருமானுடைய பாதம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சிவருமானுடைய பாதத்தை பாடி, அவனுடைய திருவடி பெருமையை பாடி நாங்கள் வந்திருக்கோம். அப்படி வந்திருக்கிற எங்களுக்கு நீ வாயை கூட திறக்க மாட்டேங்கிற. வந்தோருக்கு உன் வாய் திறவாய், வந்தவாளுக்கு நீ ஒரு வாய் திறந்து ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற. ஊனே உருகாய், அந்த சிவருமானுடைய புகழை கேட்டதும் உனக்கு உடம்பெல்லாம் உருக வேண்டாமா? அப்படிலாம் உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ ஜட மாதிரி அங்கே படுத்துட்டு இருக்க, உனக்கே உரும், இப்படியெல்லாம் இருக்கியே, இந்த இது உனக்கு தாண்டி தகும் அப்படின்னு அவ சொல்லிட்டு, எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடு அப்படிங்கிற. எங்களுக்கும் நமக்கும் மற்றவாளுக்கும் எல்லாருக்கும் இறைவன் அவன் தான் இல்லையா? எனக்கு ஒரு நமக்கு ஒரு சுவாமி, அவளுக்கு ஒரு சுவாமிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் மேலான சுவாமி சிவபெருமான். அதனால் அவன் எல்லாருக்கும் தலைவன், தேவர்களுக்கும் அவன் தான் தலைவன். அதனால எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை, எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிற சிவபெருமானை பாடு அப்படின்னு வாசல் இருக்கிற சொல்றா. அதனால இதுல முதல் 3 அடியில அந்த உள்ள தூக்கிட்டு இருக்கிற அவள் நேத்திக்கு என்ன சொன்னா அப்படின்னு அவளை சொல்லி அவளை ஒரு கிண்டல் பண்றா. எங்களெல்லாம் நீயே வந்து எழுப்பேன்னு சொன்னேன், ஆனால் இன்னைக்கு இன்னும் கொரட்டை விட்டுருக்க, உனக்கு இன்னும் விடியலையா, எங்கடி போனேன் அப்படின்னு வாசலேருந்து கேட்குறா கேலியா. அப்புறம் அடுத்து 4ஆம் அடியிலேருந்து சிவனுடைய புகழெல்லாம் சொல்கிறான். அவன் உலகத்தில் இருக்கிறவளுக்கும் அறிவதற்கு அறியவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மை தேடி வந்து அருள் புரிகிறான். அது முக்கியமான விஷயம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு வரலும். அதனால அது இறைவன் நம்மளை தேடி வருவான். இது நம்ம இறைவன் நம்மளை தேடி வருவானா நமக்கு சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது, வருவான். ஏன்னா திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டில் சொல்றார், அது நம்ம பார்க்குறப்ப அதை பார்ப்போம். எங்கேனும் யாதாகி பிறந்தடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் அப்படின்னு அந்த சீர்காழியில் இருக்கிற சிவபெருமானை பற்றி அவர் பாடுவார். அதனால எங்கேனும் யாதாகி பிறந்தடினும் இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். அவன் நம்ம அடியவர்கள் எங்க எந்த குலத்துல எந்த எந்த வடிவத்துல எங்க எப்படி எந்த பிறப்புல பிறந்திருந்தாலும் அவர்களை தேடி வந்து அவன் அருள் புரிவான்னு சம்பந்தர் அங்க சொன்னார். அதுதான் இங்கேயும் இவா சொல்றான். அந்த மூலங்களாலையும் அறிவதற்கு அறியவனாகிய சிவபெருமான் அவனே நம்மளை தேடி வந்திருக்கான். தானே வந்து எம்மை தலையளித்து நமக்கு அருள் புரிஞ்சான். அப்படிப்பட்ட சிவபெருமானவன், அது அவனுடைய குணம். அதனால இந்த சிவபெருமானுடைய புகழை பாடி வந்திருக்கோம். சிவபெருமான புகழை கேட்டதும் நமக்கு என்ன பண்ணணும், நம்மளும் சேர்ந்து நம்ம புகழ சொல்லணும். வாய் திறவாய்னா நீ எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறது ஒரு கான்டெக்ட். ஆனால் அந்த நம்ம சிவபெருமானோட புகழ் ஒருத்தர் பாடினாக்க நம்மளும் அதை பேசணும், சிவபெருமானோட புகழை பேசணும். நீ வாயை திறந்து பேச மாட்டேங்கிற, ஊனே உருகாய், அந்த புகழை கேட்டதும் நமக்கு உடம்பெல்லாம் உருகணும் பக்தியில். அது உனக்கு உருக மாட்டேங்கிறதே, இதெல்லாம் இது பக்தியா, இது மாதிரி இருக்கிறது உனக்கு தாண்டி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேலியா சொல்லிட்டு பின்னாடியே அதோட விட்டுள்ள வா அப்படிங்கிறா. எமக்கும் ஏனோருக்கும் தங்கோனை பாடு வா அப்படிங்கிறா, கூப்பிடுறா. அதான் இந்த 6ஆம் பாடலோட நேரடியான பொருள். இதில் ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் பேசலாம். இந்த 2ஆம் அடி 3ஆம் அடியில் நானாமே போன திசை பகராய் அப்படின்னாக்க, நாணுதல் அப்படின்னா வெக்கப்படுறது, நானாமே அப்படின்னா வெக்கம் இல்லாம வெக்கப்படாம அப்படின்னு அர்த்தம். நானாமே போன திசை பகராய், பகர்தல் அப்படின்னா சொல்றது, பகராய்னா சொல்லுடி அப்படின்னு கேட்க சொல்ற ஒரு செகண்ட் பர்சன்ல வர்ற பிரயோகம். அது பகர்ந்தேன் அப்படின்னா நான் பகர்வேன் அப்படின்னா நான் சொல்வேன், பகராய்னா நீ சொல்லு அப்படின்னு அர்த்தம், பகராய்னா நீ சொல்லுன்னு அர்த்தம். அதனால போன திசைனா திக்கு,
திசை டைரக்ஷன் அப்படின்னு பொதுவாக அந்த போனது எந்த எந்த பக்கம் போன சொல்லு அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸோட அர்த்தம் நீ எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஒரு பேச்சில். அது மாதிரி நீ எங்கடி போன அப்படின்னு கேட்குற வாசல் இந்த நேற்றுக்கு நானே எழுப்புவேன்னு சொன்னேன், இன்னைக்கு வெக்கம் கட்டு எங்கேயோ போயிட்டு எங்கடி போன சொல்லு அப்படிங்கிற. இன்னும் புலர்ந்துன்றோம், உனக்கு இன்னும் பொழுது விடியலையா அப்படின்னு கேட்குற. இன்னம்னா இன்னும்னு அர்த்தம். அதான் அந்த 3வது அடிக்கு அர்த்தம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, இல்லைன்னா 7ஆம் பாடலுக்கு போவோம். இது இன்னொரு பொண்ணு வீட்டு வாசலுக்கு போய் பாடுறாத. இந்த 7ஆம் பாடலில் அந்த கேலியெல்லாம் இல்லை. இந்த முதல் பாடல்கள் 6 பாடல்களில் வாசலில் நிற்கிறவா உள்ளே இருக்கிற பொண்ணை கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசுவா. ஆனால் 7ஆம் பாடலில் அந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல வார்த்தை எதுவும். அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கான்டெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எல்லாரையும் கேலி பண்ண மாட்டா, சில பேரை கேலி பண்ணுவா, அவளோட எவ்வளோ நெருக்கமாக தெரியுமோ அது தகுந்தபடி கேலி பண்ணுவா. அதே மாதிரி அவளுடைய வயசு தகுதி இதையும் கருதி அவள் சொல்கிறதுல கேலி இருக்கும், இல்லை கேலி இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த 7ஆம் பாடல் ஒருவேளை கொஞ்சம் வயசில் சின்ன பொண்ணாக இருக்கலாம், அதனால் அவளை கேலி பண்ண மாட்டான். அன்போட வாமா எழுந்துக்கோமா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான். அன்னே இவையும் சிலவோ அப்படிங்கிற. அன்னேன்னா அன்னையே அப்படின்னு அர்த்தம். அம்மா அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி அம்மா இதுவும் உன்னோட குணங்களில் சிலவா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா. அதனால் அன்னை அப்படிங்கிறதுலேருந்து வருது அன்னே. அன்னைங்கிறது அம்மா, அன்னையே தாயே அப்படின்னு கூப்பிடுறது அன்னே. தாயே இவையும் சிலவோ, இந்த உன்னோட குணங்களில் இந்த மாதிரி இப்படி தூங்குறதும் ஒரு குணமோ உனக்கு அப்படின்னு கேட்குற. பல அமரர் உன்னற்கு அறியான். இதுக்கப்புறம் சிவனோட பெயர்கள்லாம் சொல்ற. பல அமரர் உன்னற்கு அறியான், ஒருவன் இருஞ்சீரான், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். அவளோட குணத்தை சொல்றா, நீ இப்படிலாம் இருப்பியே அப்படின்னு சொல்றா. அவளோட குணத்தை அவளுக்கே சொல்றா. பல அமரர் பல தேவர்கள் உன்னற்கு அறியான், அவர்களாலையும் சிந்திப்பதற்கு அறியவன் அவன். உண்ணுதல் அப்படின்னா தியானிக்கிறது, சிந்திக்கிறது, எண்ணுதல். அந்த பல தேவர்களாலையும் எண்ணுவதற்கு அறியவனாக இருக்கிறான் சிவபெருமான். அப்பேற்பட்ட பெருமானவன். ஒருவன் ஒருவன் அப்படின்னாக்க 1% அப்படின்னு அர்த்தம் பொதுவா. அதனாக்க ஒருவன் அப்படின்னா பாடல்கள் இது மாதிரி தேவாரத்தில் திருவாசகத்தில் ஒருவன் வந்தாக்க ஒப்பில்லாதவன் அர்த்தம். ஏன்னா அவனை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, அதனால அவன் ஒருவன், யூனிக் பர்சன் அர்த்தம். ஒப்பற்றவன், இன்காம்பரபிள். இருஞ்சீரான், சீர் அப்படின்னா பெருமை, புகழ், பெருமைக்கெல்லாம் சீர் அப்படின்பா. சீரும் சிறப்பமாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா பேச்சில், அது மாதிரி சீர்னா புகழ். இரும் சீர் அப்படின்னாக்க இருமைனாக்க பெரியன்னு அர்த்தம். இரும் சீரான்னா பெரும் புகழ் உடையவன் அப்படின்னு நேரடியான பொருள். அதனால இதெல்லாம் இந்த 3 ஃப்ரேஸும் சிவனை வர்ணிக்கிறான். பல அமரர் உன்னற்கரியான், பல தேவர்களால எண்ணி சிந்திப்பதற்கு அரியவனாக பெரிய பெரும் பரம்பொருளாக இருக்கான். அவன் ஒப்பற்றவனாக இருக்கின்றான், மிகவும் புகழுடையவனாக இருக்கின்றான், இருஞ்சீரான். இப்படிப்பட்ட சிவருமான் அவனோட சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். அவனோட சின்னங்கள்லாம் கேட்டதுன்னா நீ உடனே சிவசிவான்னு சொல்லிட்டு தான் நீ வாய் திறப்ப. அப்படிப்பட்ட குணம் உடையவள் நீ அப்படின்னு அவளுக்கே அவளுடைய குணம் என்னன்னு இவ சொல்றா. இங்க சின்னம் அப்படின்னாக்க பொதுவா இன்னைக்கு பேச்சில் சின்னம் அப்படின்னாக்க ஒரு ஐகான், ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சின்னம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வர்ற சின்னம்ங்கிறது ஒரு வாத்தியம். இந்த கோவிலெல்லாம் இந்த ஒரு ஒரு ஊது கொம்பு அப்படின்பா, ஒரு நீளமாக ஒரு கொம்பு ஒரு ஊதுவா வச்சு வாயில் வச்சுன்னு ஊதுற ஒரு வாத்தியம், அது ஊது கொம்பு அப்படின்பா.
அந்த மாதிரி சிவன் கோயிலில் இருக்கிற இந்த வாத்தியங்கள்லாம் முழங்கிறத கேட்டதுமே, ஆஹா சிவன் கோயில் நட திறந்துட்டா அப்படின்னு நீ சிவனேன்னு சிவசிவான்னு சொல்லிட்டு வாய் திறப்ப. ஆனால் இன்னைக்கு தூங்கின்னு இருக்க அப்படின்னு இம்ப்ளிகேஷன் வர்றது. தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். தென்னன் அப்படிங்கிறது சிவனோட பேர்களில் ஒன்று. தென் அப்படின்னாக்க 2-3 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று தெற்கு அப்படிங்கிறது தான் இப்போ பரவலாக தெரியும். தென் திசை அப்படின்னா சதர்ன் டிரெக்ஷன். தென்னாடு அப்படின்னா தென்னிந்தியா, இது மாதிரிலாம் சொல்கிறது. தென் அப்படின்னா சவுத்துன்னு நமக்கு தெரியும். அதனால் இங்கே தென்னன் அப்படிங்கிறது தென்னாடுடைய சிவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஆனால் அதோட நேரடியாகவும் பொருள் கொள்ளலாம். தென் அப்படின்னாக்க அழகு, இனிமை அப்படின்லாம் பொருள் இருக்கு. அதனால தென்னன் அப்படின்னாக்க சுந்தரன், அழகுடையவன், இனிமையானவன் அப்படின்லாம் பொருள் இருக்கு. ஆனால் எல்லாமே சிவனுடைய பேராக எடுத்துக்கலாம். அதனால தென்னன் அப்படிங்கிறது சிவனுக்கு பேர். அப்படி தென்னா என்னா முன்னம், அப்படி சிவன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே, சிவனே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே, என்னா முன்னம்னா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே, தீசேர் மெழுகு ஒப்பாய், தீயை அடைந்த மெழுகு போல உன் உள்ளம் உருகும் அப்படிங்கிறா. இதெல்லாம் உள்ள தூங்கி இருக்கிறவளுடைய குணங்களை வெளியில் இருக்கிறவா சொல்றா. நீ சிவன் கோயிலில் வாத்தியங்கள்லாம் வாசிக்க கேட்டதும் சிவனேன்னு வாய் திறந்து சொல்லுவேன். யாராவது தென்னா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு முன்னாடி நீ அந்த சிவனோட நாமத்தை கேட்டதுமே நீ அப்படியே மெழுகுல தீயை அடைந்த மெழுகு போல உருகி போயிடுவே. அப்படியே மனசு உருகும் உனக்கு. அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? என் ஆனை என் அரையன் இன் அமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். நாங்கள் எல்லாரும் வாசலில் ஒரு 10-15 பேர் நிற்கிறோம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என் ஆனை அப்படின்னு ஒருத்தர் சொல்றா, இன்னொத்தி என் அரையன் அப்படிங்கிறா, இன்னொத்தி இன் அமுது அப்படிங்கிறா. இப்படி ஒவ்வொருத்தரும் சிவனுடைய பல குணங்களையும் பல நாமங்களையும் வெவ்வேற தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனை அப்படின்னாக்க யானைன்னு அர்த்தம். என் ஆனை, என்னோட யானையே அப்படிங்கிற. இது இன்னைக்கு நமக்கு புது மாதிரியா இருக்கலாம். ஆனா இது ஆனை அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதாவது இப்போ ஒருத்தரை புகழறோம்னாக்க அவர் ஒரு சிங்கம் அப்படின்பா, வீரத்துல சிங்கம் அவன் அப்படின்பா, கணக்குல புலி வீரத்துல சிங்கம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி சிறப்பிச்சு சொல்றப்போ, அது மாதிரி சிறப்பிச்சு சொல்ற மாதிரி இறைவனை சிறப்பிச்சு சொல்றப்ப ஆணை அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அவன் வலிமை மிக்கவன், பல செல்லமா சொல்றதாவும் எடுத்துக்கலாம். என் ஆணை, இந்த என் ஆணைங்கிறது இது யோசிச்சு பார்த்தேன், இது எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு. திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஒரு பதிகத்தில் இது மாதிரி அவர் சிவபெருமான ஆணைன்னு சொல்றார். இந்த திருக்கடவுர் பதிகத்தில் அவர் சொல்றார். இது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஒரு பாட்டு சொல்றேன், அப்புறம் நீங்க போய் பதிகத்தை பார்த்துக்கலாம். இது அவரோட திருநாவுக்கரசர் திருக்குறுந்தொகையில் 37ஆம் பதிகம். இது திருக்கடவுர் வீரட்டத்தில் பண்ணது. அதில் ஒரு பாட்டு, ஆலம் உண்ட அழகாயதோர் ஆணையார், நீலமேனி நெடும்பளிங்கு ஆணையார், கோலமாய கொழுஞ்சுடர் ஆணையார், கால ஆணை கண்டீர் கடவுரரே. இதுல இறைவனை ஆணை ஆணை ஆணைன்னு வர்ணிக்கிறார் அவர். ஆலமுண்ட அழகாயதோர் ஆணையார், விஷத்தை உண்ட அழகிய ஆணையவர். நீலமேனி நெடும்பளிங்கு ஆணையார் இல்லையா? நீலமேனினா பார்வதி ஒரு பாகமா இருக்கார் இல்லையா? அதனால ஒரு பக்கம் கரிய நிறமுடைய பெரிய பளிங்கு போன்ற ஆணையார் அவர், பளிங்கு போன்ற ஆணைய போன்ற இருக்கிறவர். கோலமாய கொழுஞ்சுடர் ஆணையார், அழகிய சுடர் வண்ணமாக இருக்கிற ஆணையவர். கால ஆணை கண்டீர், இந்த காலனுக்கு யானை போன்ற அழித்தவர் அப்படிங்கிறார். நல்லது, யானைங்கிறது நம்ம இறைவனை சொல்ற ஒரு வார்த்தையாகவும் இருந்திருக்கு. அதான் அது உதாரணத்துக்காக அந்த பாட்டு உங்களுக்கு சொன்னேன். இப்போ இல்லாட்டா நமக்கு இந்த என் ஆணைங்கிறது புரியறது கஷ்டம். அதனால என்னோட ஆணைன்னு ஒருத்த சொல்றோம், இன்னொரு என் அரையன் அப்படிங்கிறோம். என்னுடைய அரசன், அரையன்னா அரசன் அர்த்தம். என் அரையன்னு இன்னொருத்த சொல்றோம், இன்னமுதுன்னு இன்னொருத்தி சொல்றோம், எங்களுக்கு இனி அமுதம் போன்றவன் அவன் அப்படின்னு சொல்றோம். இப்படி எல்லாரும் எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய்.
நாங்கள் எல்லாரும் எல்லாம் சொன்னோம், பலவிதமாக இறைவனை வர்ணித்து புகழ்ந்து பாடின்னு இருக்கோம், தனித்தனியாகவும் சொல்கிறோம், சேர்ந்தும் சொல்கிறோம். இத்தனையும் கேட்டுண்டு இன்னும் துயிலுதியோ, இன்னுமா நீ தூங்கின்னு இருக்க? துயிலுதி அப்படின்னாக்க நீ தூங்கி கொண்டு இருக்கிறாய். துயிலுதியோ, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. இன்னும் துயிலுதியோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்க நீ? வன் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள். இந்த வன் நெஞ்சம்ங்கிறது கல் நெஞ்சு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கல் நெஞ்சு உடைய பேதையர் போல. பேதையர் அப்படின்னாக்க இங்கே 2 விதமாக பொருள் கொள்ளலாம். பேதைனாக்க பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பேதை அப்படின்னா அறிவிலி, முட்டாள்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால இங்க என்ன சொல்றா, வன் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள். இந்த கல் நெஞ்சமுடைய முட்டாள்களை போல, இல்ல கல் நெஞ்சமுடைய பெண்களை போல வாழா கிடத்தியாள். வாழா அப்படின்னா சும்மா. நம்ம இந்த தேவார பதியங்கள் பார்த்துருந்தப்ப இந்த வாழாங்கிற வார்த்தை ஒரு பாட்டில் வந்தது. அதனால வாழா கிடத்தியால்னாக்கா, வாழான்னா சும்மா அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பேச்சில் சும்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கிடத்தி அப்படின்னா நீ கடந்துன்னு இருக்க, சும்மா படுத்துன்னு இருக்க. ஆல் அப்படிங்கிறது அசை, அதாவது அதுக்கு ஃபில்லர் ஃப்ரேஸ் அது ஆல் அப்படிங்கிறது இந்த பாட்டில். அதனால நாங்கள் இவ்வளோலாம் பாடுறோம், இவ்வளோலாம் பேசுகிறோம், இத்தனையும் கேட்டுண்டு நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியா? இந்த கல் நெஞ்ச பேதையர் மாதிரி சும்மா படுக்கையில் கடந்துன்னு இருக்கியே. என்னே துயிலின் பரிசு, உன் தூக்கத்தோட பெருமை தான் என்ன அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட சொல்கிறான். என்னே துயிலின் பரிசு, உன் தூக்கம் தான் என்னடியம்மா, எழுந்திருமா அப்படிங்கிற வாசல்லேருந்து. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது அர்த்த சந்தேகங்களோ கருத்துகளோ இருந்தால் பேசலாம். ஓகே ஓகே ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டாம், இந்த பாட்டில் அவள் நேரடியாக கேலி பண்ணல. மீதி முதல் பாடல்கள் இது வரைக்கும் பார்த்த பாடலாம் உள்ளே இருந்தவளை கேலி பண்ண, இதில் கேலி பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளே இருக்கிறவளோட குணத்தையும் சொல்கிறா. நீ எப்படிப்பட்டவள்? பொதுவாக சிவன்னு கேட்டாலே நீ அப்படியே உருகி போயிடுவேன், அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கியம்மா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அதனால் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், இவ எப்பவும் முதல்ல எழுந்து வந்து எல்லாரோடையும் வருவோம், இல்லைன்னா இவளை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இவ சிறந்த பக்தி உடையவள், இவ என்றைக்கும் எழுந்திருப்போம், இன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே தூங்கிட்டு இருக்காள் இன்னும் அப்படின்னு அவள் வாசலேருந்து கரிசனத்தோட ஒரு அக்கறையோட கேட்குறான். அப்படி எடுத்துக்கணும் இந்த பாட்டை. இப்போ 8ஆம் பாடல் கேட்போம். இந்த பாட்டில் 8ஆம் பாடல் அதே மாதிரி இன்னொரு பெண்ணு வீட்டு வாசல் ரெண்டு பாடுறா, அவளை கூப்பிடுறா. இதில் கொஞ்சம் கேலி இருக்கு. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும். இந்த காலங்காலத்தால் நம்ம கிராமத்துலலாம் இருந்தால் தெரியும், காலம்புற பொழுது விடிய போகிறதுனால நிறைய பலவிதமான ஒலிகள்லாம் கேட்க ஆரம்பிக்கும். பலவிதமான ஒலிகள்லாம் கேட்கும். அதில் இந்த கோழி கூவும். அந்த கோழி கூவுறத சொல்கிறாங்க கோழி சிலம்ப. சிலம்புதல் அப்படின்னாக்க சத்தம் போடுறது. நம்ம பாதத்தில் அணியிறது சிலம்பு அப்படின்பா இல்லையா, இந்த கொலுசு அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி பாதத்தில் சிலம்பு அணிவா, நாட்டி ஆடுறவாள் அணிஞ்சிருப்பா. அந்த சிலம்பு அது சலங்கு சத்தம் போடும், அதனால தான் அதுக்கு சிலம்புன்னு பேர். சிலம்புதல் அப்படின்னாக்க சத்தம் போடுறதுன்னு அர்த்தம், ஒலித்தல். கோழி சிலம்ப, இந்த சேவல்கள்லாம் சத்தம் போடுறது, சேவல் கூவுறதும் போல, கோழி கூவுறதும் போமே, சேவல்லாம் கூவுறது. அப்போ சிலம்பும் குறுகு எங்கும். குறுகு அப்படின்னாக்க பறவைகள். அந்த காலங்காலத்தால் விடிய காலம்புற நேரத்தில் பறவைகள்லாம் அங்கங்கே வெவ்வேறு விதமான ஒலிகள் எழுப்பின்னு இருக்கும். அதாவது எல்லாம் எழுந்துட்டோம் அப்படின்னு கீச் 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 கீச்சுன்னு சத்தம் போட்டுருங்க. எல்லாம் பல மரங்கள்லேருந்து பல இடங்கள்லேயும் சத்தம் கேட்கும், பறவைகளோட சத்தங்கள்லாம். அதான் அவன் சொல்கிறான் இங்கே கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும். இப்போ வெளியில் கோழியெல்லாம் கத்துறது, பறவைகள்லாம் சத்தம் போட்டுருக்கு. ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும். இந்த ஏழு அப்படிங்கிறது
7 ஸ்வரங்கள் அப்படின்னு எடுத்துட்டு 7ல் இயம்பனாக்க கோயிலேருந்து திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் பாடுறா அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். 7 ஸ்வரங்களில் பாட்டுக்கள்லாம் கேட்குறது, இயம்புதல்னால் சொல்கிறது. 7 ஸ்வரங்களில் பாடல்கள்லாம் கேட்குறது சொல்கிறா. இயம்பும் வெண் சங்கெங்கும், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற சங்குகள்லாம் முழங்குகின்றன. காலங்காலத்தில் கோயில்களில் வாத்தியங்கள் வாசிக்கிறது, நாதஸ்வரம் வாசிக்கிறது, தவில் வாசிக்கிறது, சங்கு ஊதுறது இதெல்லாம் உண்டு. அதனால் இதெல்லாம் சொல்கிறான். 7 ஸ்வரங்களில் திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்க. சங்குகள்லாம் கோயிலேருந்து சங்குகள்லாம் முழங்குகின்றன. கேழில் பரஞ்சோதி, இதில் கேள் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியாத வார்த்தை. கேள் இல் பரஞ்சோதி, ஒப்பு இல்லாத பரஞ்சோதி அவன். கேள் அப்படின்னா ஒப்புன்னு அர்த்தம், சிமிலர் ஆர் லைக் ஆர் கம்பேரிசன் கேள். அதனால் கேள் இல் பரஞ்சோதினா ஒப்பு இல்லாத பரஞ்சோதி அவன். ஜோதினா நமக்கு தெரியும், பரஞ்சோதினாக்க மேலான ஜோதி, அல்டிமேட் ஜோதின்னு அர்த்தம். அதனால் ஒப்பில்லாத பரஞ்சோதி அவன். கேழில் பரங்கருணை, அவனுக்கு அவனோட கருணைக்கும் ஒரு ஒப்பு கிடையாது, அளவு கிடையாது. ஒப்பில்லாத பரம கருணாமூர்த்தி அவன். கேழில் விழுப்பொருள்கள், ஒப்பில்லாத சிறந்த பொருள்கள் அவனுடைய புகழ். ஒப்பற்ற அவனுடைய பெருமையும் புகழையும் பாடினோம். இந்த 3வது அடி 4வது அடி சேர்த்து பண்ணணும். கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம். நாங்கள் இவ்வளவும் பாடின்னு இருக்கோம் வாசல் நின்று. கேட்டிலையோ, உனக்கு இன்மாடி கேட்கல அப்படிங்கிற. எதெல்லாம் கேட்கல? முதல் 4 அடியில் சொல்கிற எல்லாம் உனக்கு கேட்கலையான்னு கேட்குற. கோழிகள் சத்தம் போடுகின்றன, பறவைகள் எல்லா இடங்களிலும் பல பறவைகள் சத்தம் போடுகின்றன, திருப்பள்ளி எழுச்சி பாடுறா, சங்குகள்லாம் ஊதரா. அது இவற்றோட நாங்களும் வாசலில் நின்று அந்த ஒப்பற்ற பரஞ்சோதியும் ஒப்பற்ற பரங்கருணை உடையவனும் ஒப்பில்லாத புகழையும் பாடின்னு இருக்கோம் வாசலில் நின்று. இவ்வளவு சத்தமும் கேட்கலையா உனக்கு? ஒன்று கூட உனக்கு கேட்கல அப்படிங்கிறா. கேட்டிலையோ, உனக்கு கேட்கலையா? வாழி இதென்ன உறக்கமோ வாய் தரவாய் அப்படிங்கிற. வாழி அப்படிங்கிறது ஒரு ஃபில்லர் ஃப்ரேஸ் மாதிரி வச்சுக்கலாம். வாழினா வாழ்கன்னு அர்த்தம். நன்னா நீ நன்னா ரெடியுமா, இது என்ன தூக்கம் இது அப்படிங்கிற வாசல்லேருந்து. வாழினா நீ நன்னாரு அப்படின்னு அர்த்தம். இது என்ன உறக்கமோ வாய் தரவாய், என்னடியம்மா தூக்கம் இது, இப்படி தூங்கின்னு இருக்க, வாய் தர அப்படிங்கிற. வாய் திறக்க மாட்டேங்கிறியே, வாய் தரவாய்னா வாய் தர அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு ஃப்ரேஸ் இங்கே சொல்கிறா. ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஃப்ரேஸ் இங்கே இருக்கு. ஆழியான் அன்புடைமை. ஆழியான் அப்படின்னாக்க, ஆழினா 2 அர்த்தம் இருக்கு. கடல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சக்கரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால சில பேர் இதுக்கு ஆழிங்கிறத கடல் அப்படின்னு எடுத்துட்டு அதை கருணை கடல் அப்படின்னு எடுத்து, பரங்கருணைன்னு சொல்லிருக்கா இல்லையா, அதனால அதை கருணை கடல் அப்படின்னு எடுத்துட்டு, இந்த கருணை கடலான சிவபெருமானுக்கு பக்தி இருக்கிறது இப்படிதானா உனக்கு அப்படின்னு கேட்குற. ஆழியான் அன்புடைமைனா, அன்புடைமைனா பக்தி, ஆமாறும்னா செய்யறதும், இவ்வாறோ இப்படியோ, அந்த கருணை கடலான சிவபெருமானுக்கு பக்தி செய்யறது இப்படிதானா அப்படின்னு ஒரு அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு விளக்கமும் பொருந்தும், ரொம்ப பொருந்துங்க. ஆழியான் அன்புடைமை, இது உரையில் கொடுத்துருக்க. இதையும் ஆழியான் அப்படின்னாக்க, ஆழின்னா சக்கரம்னு எடுத்துட்டாக்க, ஆழியான் சக்கரமுடைய திருமால். ஆழியான் அன்புடைமைனாக்க திருமால் போல பக்தி செய்யறது இப்படியா அப்படின்னு அர்த்தம். அதனால ஆழியான் அன்புடைமைனா ஆழியானுக்கு அன்புடைமைன்னு எடுத்துக்கிறது ஒரு விதம், ஆழியான் போல அன்புடைமைன்னு எடுத்துக்கிறது இன்னொரு விதம். அதனால ஆழியான் போல அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும், திருமால் போல பக்தி செய்யறது இப்படி அடி அப்படிங்கிற. அது என்ன திருமால் போல பக்தி செய்யறது? நமக்கு திருமாலை பற்றி ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அவர் பார்க்கடலில் பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருப்பார் இல்லையா, அரி துயில் அப்படின்பா. அவர் எப்பவும் பாம்பு படுக்கையில் நிதிரை பண்ணிட்டு இருப்பார். ஸ்ரீரங்கத்துலலாம் போனால் ரங்கநாதர் கோயிலெலாம் பார்க்கலாம், அவர் பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார். அதனால் திருமால் மாதிரி அன்பு செய்கிறதுனாக்க நீ
திருமால் மாதிரி படுக்கையில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இது. இன்னொரு ஆஸ்பெக்ட் அதில் என்னன்னாக்க, திருமால் ஒரு சிறந்த சிவபக்தர். நீங்கள் உங்களில் யாராவது திருவிழிமேளைக்கு போயிருந்தாலும் தெரியும். அரக்கோணத்துக்கு பக்கத்து, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருமார்பேருன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் பார்த்து தெரியும். திருமால் சிவபெருமான வழிபட்டு அந்த சக்கராயுதத்தை வரமாக பெற்றார். அது ஒரு புராண கதை, திருவிழிமேளை கதை. அது அந்த திருவிழிமேளையில் அவர் பூஜை பண்ணுவார் சக்கரம் வேணும்னு. தினம் 1000 தாமரை பூவால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவார். இப்படி சில காலம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் சிவபெருமான் திருவருளால் ஒரு பூ குறைஞ்சி போய்டுறது. 1000 பூ எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பார் அர்ச்சனைக்கு. அர்ச்சனை பண்ணே வர்றப்போ 999 பூ போட்டாச்சு. 1000வது பூ போடணும், ஆனால் 1000வது பூ இல்லை. ஒரு பூ குறையிறது அர்ச்சனைக்கு, சஹஸ்ரநாம அர்ச்சனைக்கு. என்ன பண்ணுறது? அதனால் அவர் தாமரை கண்ணனவர், தாமரை போன்ற கண் உடையவர் திருமால். அதனால் தன்னோட ஒரு கண்ணையே தோண்டி பூவாக விட்டு அர்ச்சனை பண்ணார் சிவபெருமானுக்கு. அப்படிப்பட்ட பக்தி உடையவர். அப்படி அர்ச்சனை பண்ணது சிவபெருமான் அவருக்கு அருள் புரிஞ்சு சக்கராயுதத்தை வரம் கொடுத்தார். அதுதான் ஆழியான் அன்புடைமைன்னு சொல்றதோட இம்ப்ளிகேஷனுங்கெல்லாம். திருமால் சிறந்த சிவபக்தி உடையவர், அவருடைய பூஜை பண்ணார். அதனால நீ என்ன சொல்லுவ? நான் இப்போ திருமால் மாதிரி பக்தி உடையவன் அப்படின்னு சொன்னியே, அதுதானா இது? திருமால் மாதிரி பக்தி செய்யறதுனாக்க இப்படி படுக்கையில் படுத்துன்னு பக்தி செய்றியா நீ அப்படின்னு அவ ஒரு கேள்வியோட கேட்குறா. அப்புறம் 7வது அடியில் சொல்றா, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேல் அப்படிங்கிற. அதனால ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழின்னா நமக்கு தெரியும், இந்த உலகங்கள்லாம் ஒடுங்குகின்ற காலம், சம்ஹார காலத்துக்கு ஊழின்னு பேரு. இந்த பிரபஞ்சமானது தோன்றி பல காலம் நின்று அப்புறம் கடைசியில் திரும்பவும் இறைவனிடத்தில் ஒடுங்கும். அப்புறம் அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும். இது மாதிரி இது ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள். கிரியேஷன் அண்ட் டிசல்யூஷன், இது எண்ட்லெஸ் சைக்கிளாக போயின்னு இருக்கும். அதனால் அந்த டிசல்யூஷன் டைம் தான் ஊழி அப்படிங்கிறது. அந்த ஊழிக்கு முதல்வனாய் நின்றவன்னா அந்த சிவபெருமான் இந்த பிரபஞ்சம் ஊழி காலத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஊழிக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து இருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒருவனை, அந்த ஒப்பற்ற சிவபெருமானை ஏழை பங்காளனையே, ஏழை பங்காளன் அப்படிங்கிறது, ஏழை அப்படின்னா பெண், பங்காளன்னா ஒரு பங்கில் உடையவன். இன்னைக்கு இந்த வார்த்தை அரசியல்வாதிகளால் தப்பாக பிரயோகிக்கப்படுகிறது. அந்த தப்பான அர்த்தத்தை விட்டுடுவோம். ஏழை பங்காளன் அப்படின்னாக்க பார்வதியை ஒரு பங்கில் உடைய சிவபெருமான், அதுதான் உண்மையான அர்த்தம். அதனால இந்த ஊழியர்களுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து இருக்கிற சிவபெருமானை, இந்த பார்வதியை ஒரு பாகமாக உடைய சிவபெருமானை, ஒப்பற்ற சிவபெருமானை பாடு அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். ஏழை அப்படின்னாக்க பெண், ஏழு இல்லை, ஏழை. ஏழை பெண் அப்படின்னு சொல்றது தமிழில் பல வார்த்தைகள் உண்டு. இப்போ நம்ம இந்த பாட்டிலேயே பார்த்தோம், ஒரு பாட்டில் மானே நீ நின்னலை அப்படின்னா, மான் அப்படின்னாலும் மான் போன்ற பெண் அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம். இன்னொரு இடத்துல வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால், பேதை அப்படின்னாலும் பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது மாதிரி தமிழில் பெண்களுக்கு ஒரு எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கு. ஆயிழை, நேரிழை, ஏந்திழை, எப்படின்னா அணிகலன் போட்டுருக்க, அழகான ஆபரணங்கள் போட்டுருக்கிற பெண் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி கருங்குழலி, வார்குழலி இல்லையா, கயற்கண்ணி, இப்படின்னு இந்த பெண்களை பல விதமான வர்ணனைகளோட பல விதமான பெயர்களால் சொல்லுவா பெண்களை. அதனால இந்த இடத்துல ஏழை அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிற அர்த்தம். அது பார்வதியை குறிக்கும் இந்த இடத்துல. பங்காளன் அப்படிங்கிறது பார்வதியை ஒரு பங்கில் உடையவன், பங்கு ஆளன், ஏழை பங்கு ஆளன், ஏழையை ஒரு பங்கில் உடையவன் சிவபெருமான். அதுல ஏழை பங்காளனையே பாடு அப்படின்னு ஒரு ஏ போட்டிருக்கா. அது இம்பார்ட்டன்ட் இது இல்லையா. நம்ம எத்தனையோ பாட்டு பாடுறோம்,
ஆனால் இவ என்ன சொல்கிறா, நம்ம உய்வதற்கு என்ன பாடணும், ஏழை பங்காளனையே பாடு அப்படிங்கிற. அந்த ஏகாரம்ங்கிறது இந்த ஒரு எம்பசிஸ்க்காக வருது இந்த இடத்துல. ஏழை பங்காளனையே பாடு. ஏழை அப்படிங்கிறது அதுக்கு பெண் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம். ஏழை அப்படின்னாக்க அறிவில்லாமல் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் பொருள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஏழைன்னு பேர், வறியவர்களுக்கு ஏழைன்னு சொல்றது உண்டு. ஆனால் இந்த இடத்துல பெண் பார்வதி பங்கன்னவன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த பாட்டில்? ஓகே. இதில் இந்த ஏழில் இயம்ப அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டாவது அடியில். அந்த ஏழில் இயம்பங்கிறது கோயிலில் மட்டும்தான் இப்போ திருப்பள்ளி எழுச்சி பாடுவான்னு இல்லை, வீடுகள்லையும் கிளம்புற எழுந்து குளிச்சுட்டு ஸ்லோகம்லாம் சொல்லுவா, பாட்டெல்லாம் பாடுவா. சுவாமி நம்ம பூஜை அறையிலையும் பாடுவா. அந்த பாட்டும் இருக்குது. அதனால் ஏழில் இயம்பங்கிறது வீட்டுக்குள்ளேயும் கேட்கும், வெளியிலேருந்தும் கேட்கும். ஓகே. அடுத்தது இன்னொரு அடுத்த பாட்டையும் பார்த்துடலாமா இன்னைக்கு? ஓகே. 10ஆம் பாடல். இந்த 9ஆம் பாடல் நான் சொல்கிறப்ப முன்னாடி 10ஆம் பாடல் தப்பாக சொல்லிட்டேன். 9ஆம் பாடல் இது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெருதுமை பெற்றினே. இந்த பாட்டு முழுக்க இப்போ இந்த முதல் 8 பாடல்களோட ஒருத்தராக போய் தோழிகளெல்லாம் எழுப்புறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் எழுந்தாச்சு. இப்போ எல்லாரும் இப்போ நடந்து போயின்னு இருக்கா. எல்லாரும் கூட்டமாக குளத்தை நோக்கி நடந்து போயின்னு இருக்கா. அப்படி நடந்து போகிறப்ப அவள் பாட்டு பாடின்னு போகிறா. அப்படி பாட்டு பாடின்னு போகிறப்போ இந்த பாட்டு 9ஆம் பாடல் சிவபெருமானை பார்த்து பாடுறா. சிவபெருமான்கிட்ட இவ என்ன வேணும்னு கேட்குறா, தங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதை இங்கே சொல்லுவோம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. முன்னாடி இருக்கிற பழைய பொருள்களுக்கெல்லாம் முன்னாடி இருக்கிற பழைய பொருளே அப்படின்னு இறைவனை பார்த்து பாடுறான். அதாவது எல்லாற்றுக்கும் முற்பட்டவன் இறைவன். சிவபெருமான் எல்லாத்துக்கும் முன்னாடிலேருந்து இருக்கிறவன். அதனால எதெல்லாம் பழசுன்னு நமக்கு தெரியுமோ, தோன்றதோ, முன்னாடி என்னென்ன பொருள்கள்லாம் தோன்றி மறைஞ்சதோ இல்லை தோன்றி இன்னும் இருக்கோ, அப்படிப்பட்ட எல்லா பழைய விஷயங்களுக்கும் முன்னாடியிலேருந்து இருக்கிற பழைய பொருள் அவன். அதான் முன்னை பழம் பொருட்கும் அப்படின்னா பொருளுக்கும் அப்படின்னு அர்த்தம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியேனே. பெற்றி அப்படின்னா அந்த இயல்பு இல்லை குணம்னு அர்த்தம், இல்லை பெருமைன்னு அர்த்தம். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியேனே. இதுக்கப்புறம் வரப்போகிற புதிய விஷயங்கள்லாம் இருக்கே, அந்த புதுசாக வரக்கூடிய புதிய விஷயங்களுக்கு அப்புறமும் புதுசாக இருக்கிறவன் நீ அப்படிங்கிற. சிவபெருமான் பழையவற்றினும் பழையவன், புதியவற்றினும் புதியவன். அதுதான் எல்லாத்தையும் விட பழையவன், எல்லாற்றையும் விட புதியவன் அவன். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். உன்னை தலைவனாக பெற்ற உன்னுடைய சிறந்த அடியவர்கள் நாங்கள். பிரான் அப்படின்னாக்க தலைவன். அதான் எம்பிரான், சிவபிரான் அப்படின்லாம் சில இடங்களில் வரும். பிரான் அப்படின்னா தலைவன். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். உன்னை தலைவனாக உன்னுடைய சிறந்த அடியவர்களாகிய நாங்கள். சீர் அடியோம், அடியோம்னாக்க அடியவர்களாகிய நாங்கள் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய சிறந்த அடியவர்களாகிய நாங்கள் உன் அடியார் தாழ் பணிவோம். இங்க முக்கியமான விஷயம் சொல்றா. உன் அடியார் தாழ் பணிவோம், உன்னுடைய அடியவர்களுடைய திருவடிகளை வணங்குவோம். அதனால சிறந்த சிவபக்தர்களாக இருக்கிறவர்கள் கோயிலில் வீட்டில் சிவனை மட்டும் வழிபடுறது மட்டுமல்லாமல் சிவன் அடியாராலையும் வழிபடுவா. அது முக்கியமானது. ஏன்னா சிவனடியார்கள் சிவனாக பாவிக்கிறது ஒரு பண்பு. அது நம்ம பெரிய புராணத்தை பல நாயன்மார்கள் வரலாறுகளை படித்தால்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இவ என்ன சொல்கிறா, நாங்கள் உன் அடியவர்களுடைய திருவடிகளை வணங்குவோம். ஆங்கு அவர்க்கே பாங்கு ஆவோம். ஆங்கு அப்படிங்கிறது அங்கே ஒரு அசையா எடுத்துக்கலாம். இங்கே ஆங்கவர்க்கேனா அப்படிப்பட்டவர்களுக்கே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆங்குன்னா அப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஃபில்லர் வேர்டாகவும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கே
பாங்கு ஆகும். பாங்குனாக்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா கம்பெனியன் அப்படின்னு வச்சுக்கலாம். நாங்கள் அவளோட தான் பழகுவோம், அவளோட தான் தோழமையோடு இருப்போம் அப்படின்னு பொருள் அதுக்கு. அங்கு அவர்க்கே பாங்கு ஆவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார். அப்படிப்பட்டவர்களே எங்களுக்கு கணவர்கள் ஆவார்கள். ஏன்னா இது குரூப்பாக பாடுறான் இல்லையா. ஒத்தி மட்டும் சொன்னாக்கா அப்படிப்பட்ட சிவனடியார் தான் எனக்கு கணவர் ஆகணும்னு ஒருமையில் சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே இந்த பெண்கள் எல்லாம் சிறுமிகள்லாம் சேர்ந்து சொல்கிறான். அதனால் அப்படிப்பட்டவர்களே எங்களுக்கு கணவர்கள் ஆவார்கள். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அப்படிப்பட்ட சிவனடியார்கள் எங்களுக்கு கணவராகணும். அப்படி எங்களுக்கு கணவராகிய சிவனடியார்கள் விரும்பி சொல்வது எதுவோ அதையே நாங்கள் தொழும்பு அப்படின்னாக்க அடிமை அப்படின்னு பொதுவாக சொல்லுவார். ஆனால் இது இறைவனுக்கு அடிமைப்பட்டிருக்கா இல்லையா வாழலாம். அதனால இறைவனுக்கு செய்கிற பணி அது. தொழும்புனா இறைவனுக்கு தொண்டு செய்கிறது மாதிரி. அப்படி எங்களுடைய சிவபக்தர்களாகியவர்கள் எங்கள் கணவராகணும். அப்படி அவர்கள் விரும்பி சொல்லும் விஷயங்கள் எல்லாம் இறைவனுடைய பணியாக நாங்கள் செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியல். இப்படி இந்த மாதிரி எங்களுக்கு தலைவனாகி சிவருமானே இந்த மாதிரி எங்களுக்கு வரம் கொடுத்தேனா. நல்குதியேல் அப்படின்னாக்க, நல்குதி அப்படின்னா கொடுத்தல், கொடுக்கின்றாய். நல்குதியேல் அப்படின்னா நீ கொடுப்பாயானால். இப்படி இந்த மாதிரி எங்களுக்கு வரம் நீ கொடுப்பாயானால் என்ன குறையும் இலோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இதில் முதல் 2 அடியில் சிவபெருமானுடைய பெருமையை சொல்கிறான். முன்னை பழைய எல்லா பழம்பொருள்களுக்கும் பழையவன் நீ, எல்லா புதியவற்றுக்கும் புதியவன் நீ, உன்னை தலைவனாக உடைய உன்னுடைய அடியவர்கள் நாங்கள். அப்புறம் 4ஆம் அடி 5ஆம் அடி 6ஆம் அடி நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிற, உன்னடியார் தாழ் பணிவோம், நாங்கள் உன்னுடைய அடியவர்களுடைய திருவடியை வணங்குவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பழகுவோம், அவர்களே எங்களுடைய கணவர்கள் ஆவார்கள். அவர்கள் விரும்பி சொல்லும் விஷயங்கள்லாம் நான் இறைவனுடைய பணியாக செய்வோம். இது மாதிரி எனக்கு நீ வரம் கொடு. இப்படிப்பட்ட வரத்தை எனக்கு கொடுத்தால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த பாவை நோன்பை பற்றி முதல்ல ஆரம்பிச்சப்ப சொன்னேன். இதில் 2 முக்கியமான விஷயங்கள் உண்டு. ஒன்று, லோகக்ஷேமத்துக்காக மழை பெய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. இன்னொன்று, குடும்பக்ஷேமத்துக்காக எனக்கு நல்ல கணவன் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. இந்த முதல் 8 பாட்டில் எல்லாம் ஒருத்தர் எழுப்புற சிவனோட புகழ பாடினா ஒருத்தர் எழுப்பினா. இப்போ 9ஆம் பாடலில் சிவபெருமான நேரடியாக வேண்டிக்கிறா, எங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதனால் இது ஒரு முக்கியமான பாடல் இந்த திருவெம்பாவையில். அப்படி எங்களுக்கு உன்னுடைய அடியவர்கள் எங்களுக்கு கணவராக அமைஞ்சால் எங்களுக்கு வேற ஒரு குறையும் இல்லை இல்லையா. கணவர் எப்படிப்பட்ட கணவர் வேணும், நம்ம மனசுக்கேற்ற கணவர் வேணும், நம்ம வாழ்க்கைக்கு இனிமையாக நடக்கிறதுக்கு கூடிய மாதிரி இருக்கணும். அதான் அதனால் உன்னுடைய சிவபக்தர்கள் எங்களுக்கு கணவர்களாக அமைய வேண்டும். அதுதான் அவள்கிட்ட எங்கள் வேண்டுகோளுங்க. இந்த பாட்டில் ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். ஓகே, கேள்வி எதுவும் இல்லையா அந்த பாட்டில்? ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த அளவில் நிறுத்திக்குவோம். நாளைக்கு மற்ற பாடல்களோடு தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.